இந்த முறை பெரிய எதிர்பார்ப்பாக பார்த்துக்கிட்டு இருக்க பகுதி தான் அதாவது ஐரோப்பியர் காலம். இந்த ஐரோப்பியர் காலம் வந்தால் நாங்கள் எவ்வாறு அதில் வருகின்ற வினாக்களுக்கு எப்படி விடையளிப்பது? ஏற்கனவே பல காணொலிகளில் நான் என்ன செய்கின்றேன், இந்த ஐரோப்பியர் காலம் தொடர்பாக விடயங்களை நான் பகிர்ந்திருக்கிறேன், நீங்களும் படித்திருப்பீர்கள். இன்று ஒரு எதிர்பார்க்கை வினா, ஐரோப்பியர் காலம், ஐரோப்பியர் காலத்திலிருந்து வரக்கூடிய ஒரு வினா. இந்த வினா வந்தால் நீங்கள் எவ்வாறு விடை எழுதுவீர்கள் என்ற விடயத்தை தான் பிள்ளைகள் உங்களுக்கு நான் சொல்ல இருக்கின்றேன். மிக கவனமாக இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான விடயங்களை, இந்த குறிப்புகளை அப்படியே இதே பார்த்து என்ன செய்யணும், நீங்களும் மீண்டும் என்ன செய்யணும், கொப்பில எழுதி இந்த குறிப்புகளை எடுத்து வைத்துக்கொண்டு இறுதி பரீட்சையில் இப்படி ஒரு வினா வந்தால், சில வேளையில் வரக்கூடும், வந்தால் என்ன செய்யலாம், இந்த விடை குறிப்புகளை நீங்கள் வைத்துக்கொண்டு எழுதலாம். சரி, நாங்கள் அந்த வினாவுக்கு செல்வோம். அந்த வினாவுக்கு சென்று எவ்வாறு விடையளிப்பது போன்ற விடயங்களை பார்ப்போம். ஐரோப்பியர் காலம் தொடர்பான வினா. தமிழ் உரைநடை வளர்ச்சியில் ஐரோப்பியரின் பங்களிப்பு பற்றி குறிப்பிடுக. அப்படிதான் அந்த வினா வர இருக்கு. அப்படி வந்தால் முதலாவது நாங்கள் என்ன செய்யணும், இந்த ஐரோப்பியர் வருகை என்று குறிப்பிடுகின்ற பொழுதே நாங்கள் மிக முக்கியமாக மனதிலே நினைக்க வேண்டியது, எழுத வேண்டியது என்னன்னு கேட்டால், அந்த வீரமாமுனிவரை பற்றி எழுதணும். ஏனென்றால் அவர் பாரிய பங்களிப்பை செய்திருக்கின்றார் தமிழ் இலக்கியத்துறைக்கு. இந்த ஐரோப்பியரான வீரமாமுனிவர் ஜோசப் கான்ஸ்டைன் பெஸ்கி, தன்னை தைரியநாதர் என்று அழைத்துக் கொள்ள விரும்பிய ஜோசப் கான்ஸ்டைன் பெஸ்கி, இவர் என்ன செய்கின்றார், கத்தோலிக்க மதத்தை பிரசார செய்கின்ற பொருட்டு எங்கே வருகிறார்னு கேட்டால் மதுரைக்கு வருகிறார். மதுரைக்கு வந்து தமிழை கற்கின்றார். மக்களிடையே வாழ்ந்து இவர் என்ன செய்கின்றார், மக்களின் மொழிநடையை பிரயோகித்து இந்த துண்டு பிரசுரங்கள், அதற்கான விளக்கங்கள் என்பவற்றை என்ன செய்கின்றார், மக்களிடம் கொண்டு சேர்க்கின்றார். இது தொடர்பாக எழுதுகின்றார். இயேசுநாதர் சரித்திரம், கடவுள் நிர்ணயம் முதலிய நூல்களை எல்லாவற்றையும் மக்கள் கற்றுணரக்கூடிய, மக்கள் கற்று விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையில் எழுதியிருக்கிறார். அடுத்து இலகுவான சொற்களை பயன்படுத்தி உரைநடை நூல்களையும் எழுதியிருக்கிறார். யார்? வீரமாமுனிவர். ஆகவே ஐரோப்பியர் காலத்தினுடைய உரைநடை, அதாவது தமிழ் உரைநடை வளர்ச்சியில் ஐரோப்பியரின் பங்களிப்பு என்று கேட்கின்ற பொழுது மிக முக்கிய நபராக நாங்கள் கருத வேண்டும். யார் என்று கேட்டால் வீரமாமுனிவரை விட்டுவிட்டு அந்த வினாவுக்கான விடையை நாங்கள் எழுத முடியாது. ஆகவே மிக முக்கியமாக இந்த ஐரோப்பியர் காலத்தினுடைய கேள்வி வருகின்ற பொழுது, உரைநடை தொடர்பான கேள்வி வருகின்ற பொழுது வீரமாமுனிவரை நாங்கள் விட்டுவிட்டு அந்த வினாவை தொட முடியாது. ஆகவே வீரமாமுனிவருடைய அந்த இலக்கிய பணி, தமிழ் உரைநடை வளர்ச்சிக்கு அவர் ஆற்றிய பங்களிப்பு போன்ற விடயங்களை நாங்கள் முதலாவதாக என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் சுட்டிக்காட்ட வேண்டும். தமிழில் அதிகமான உரைநடை நூல்கள் பெருக இந்த ஐரோப்பியர்கள் தான் மிக அடிப்படையான முக்கியமான ஒரு விடயத்தை செய்திருக்கிறார்கள். அந்த விடயம் என்னன்னு கேட்டால், அந்த விடயத்தை செய்ய போய்த்தா என்ன, அதாவது அதிகமான உரைநடை நூல்கள் பெருக வாய்ப்பாக அமைந்தது என்று சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையான முக்கியமான விடயம் என்னவென்று கேட்டால், அச்சு இயந்திரத்தினுடைய வருகை. அறிமுகம் செய்து வைக்கிறார்கள் இந்த அச்சு இயந்திரத்தை. அத்தோடு மட்டுமல்லாமல் என்ன செய்கிறார்கள், சமய பிரசார நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்கள். ஆகவே ஐரோப்பியர்கள் செய்த மிக முக்கியமான அடிப்படை காரணம், தமிழ் உரைநடை வளர்ச்சிக்கு அடிப்படையாக அமைந்த காரணம் என்னவென்று கேட்டால், இந்த அச்சு இயந்திரமும் சமய பிரசார நடவடிக்கையுமே அடிப்படையாக அமைந்தது என்று நாங்கள் முக்கிய காரணங்களாக இவற்றையும் சுட்டிக்காட்ட வேண்டும். ஏழை மக்கள், எளியவர்கள் நூலை வாங்கி வாசித்தறியக்கூடிய வகையில் ஐரோப்பியர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த ஐரோப்பியர் காலத்தினுடைய உரைநடை வளர்ச்சியை பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். ஆங்கிலத்திலே போன்று தமிழில் என்ன செய்கிறார்கள், முற்றுப்புள்ளி, காட்புள்ளி, அதாவது முற்றுப்புள்ளி, காட்புள்ளி போன்ற குறியீடுகள் எல்லாவற்றையும் தமிழிலும் இவர்கள் கையாள தொடங்கியிருக்கிறார்கள். வீரமாமுனிவருடைய அந்த பங்களிப்பை நாங்கள் தொடர்ச்சியாக நோக்குகின்ற பொழுது எழுத்து சீர்திருத்தங்களை செய்து தமிழ் உரைநடை வளர்ச்சிக்கு புதிய வழியை சமைத்திருக்கின்றார் இந்த வீரமாமுனிவர் என்று நாங்கள் குறிப்பிட வேண்டும். தமிழிலே புதிய எழுத்து சீர்திருத்தங்களை மேற்கொண்ட மிக முக்கிய முன்னோடியாக நபராக நாங்கள் வீரமாமுனிவரை இந்த இடத்தில் நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். அடுத்து சீகன் பால்கு ஐயர். இந்த சீகன் பால்கு ஐயர் போன்றோர் தமிழ் புத்தகங்களை அச்சிட்டு என்ன செய்கிறார்கள், வெளியிடுகிறார்கள். அடுத்து கால்டுவெல் ஐயர். கால்டுவெல் ஐயர் என்ன செய்கின்றார் என்று கேட்டால், தமிழ் ஒப்பியல் இலக்கியம் என்ற நூலை என்ன செய்கின்றார், எழுதி வெளியிடுகின்றார். இப்படியாக தமிழிலே தமிழ் உரைநடை வளர்ச்சியில் ஐரோப்பியர்கள் வீரமாமுனிவர், சீகன் பால்கு ஐயர், அடுத்து கால்டுவெல் ஐயர் போன்றவர்கள் பாரிய பங்களிப்பினை வழங்கியிருக்கிறார்கள். தமிழ் உரைநடை வளர்ச்சியில் ஐரோப்பியரின் பங்களிப்பு பற்றி குறிப்பிடுக என்று அந்த வினா வருகின்ற பொழுது
நீங்கள் கவனமாக அதாவது இவர்களை மறந்துவிடவே கூடாது. வீரமாமுனிவர், ஜோசப் கான்ஸ்டன்ட் பெஸ்கி, சீகன் பால்கு ஐயர், கால்டுவெல் ஐயர் போன்றோருடைய அதாவது இலக்கிய பணியை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கட்டாயமாக எழுத வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கு முழுமையான புள்ளிகள் கிடைக்கும். அடுத்த பிள்ளைகள், கத்தோலிக்கருக்கும் லூதர் சபையாருக்கும் இடையே எழுந்த பகை காரணமாக தமிழ் என்ன செய்யுதுன்னு கேட்டால், எழுத்துருவிலான பல கண்டன நூல்கள் என்ன செய்கின்றது என்று கேட்டால் பிரசுரங்கள் அதிகமாக இங்கே எழுதுகின்றது. கத்தோலிக்கருக்கும் லூதர் சபையாருக்கும் இடையே எழுந்த பகை காரணமாக பல்வேறுபட்ட அதாவது தமிழிலே பல கண்டன நூல்கள் இங்கே பிரசுரமாகின்றன. இதன்போது என்ன செய்கின்றது? அதாவது நாங்கள் கேட்ட அந்த வினாவுக்கான பொருத்தமான விடை குறிப்பாக இந்த விடயம் அமையும் என்று நான் நினைக்கின்றேன். அதாவது கத்தோலிக்கருக்கும் லூதர் சபையருக்கும் இடையே எழுந்த பகை காரணமாக தமிழில் என்ன அதிகமான எழுத்துருவிலான அந்த கண்டன பிரசுர நூல்கள் எழுகின்றன. இதன்போது தமிழினுடைய உரைநடை வளர்ச்சி என்ன செய்கின்றது? வளம் பெற்றிருக்கின்றது என்றுதான் நாங்கள் குறிப்பிட வேண்டும். ஐரோப்பியர் தமிழ் மக்களுக்கு கல்வி அறிவு ஊட்டி சமய கருத்துக்களை உணரச் செய்ய மாதாந்த பத்திரிகைகளையும் அச்சிட்டு வெளியிடுகிறார்கள். இப்பொழுது பாருங்கள், தமிழ் உரைநடை வளர்ச்சியில் ஐரோப்பியரின் பங்களிப்பு பற்றி குறிப்பிடுக. நாங்கள் என்ன செய்தோம்? அந்த வீரமாமுனிவர், சீகன் பால்கு ஐயர், கால்டுவெல் ஐயர் போன்றவர்களுடைய தமிழ் இலக்கிய பணி அதாவது தமிழ் உரைநடை வளர்ச்சிக்கு இந்த ஐரோப்பியர்கள் ஆற்றிய பங்களிப்பினை குறிப்பிட்டு விட்டு அது தொடர்பாக எழுதிவிட்டு இதற்கு அடிப்படையாக அமைந்த விடயமாக கொள்ளப்பட்ட அந்த அச்சு இயந்திரம், சமய பிரசார நடவடிக்கை போன்றன தூண்டுதலாக அமைந்தது என்ற விடயத்தை நாங்கள் குறிப்பிட்டு விட்டு அடுத்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் இந்த பத்திரிகை துறையை நோக்க வேண்டும். பத்திரிகை துறையினுடைய வளர்ச்சி என்பது இந்த ஐரோப்பியர் காலத்தினுடைய உரைநடை வளர்ச்சியில் பாரிய பங்களிப்பினை ஆற்றியிருக்கின்றது என்ற விடயத்தை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இங்கே குறிப்பிட்டு எழுத வேண்டும். அதாவது மாதாந்த பத்திரிகைகளை அச்சிட்டு என்ன செய்கிறார்கள்? ஐரோப்பியர்கள் வெளியிடுகிறார்கள். தமிழ் உரைநடையானது தமிழ் பத்திரிகை, சுவிசேஷ பிரபல விளக்கம், நட்போதகம், பாலிய நேசன், தேசோபகாரி இந்த இப்படிப்பட்ட பத்திரிகையின் காரணமாக மேலும் என்ன செய்கின்றது? வளர்ச்சி பெறுகின்றது. அதாவது இந்த பத்திரிகைகளுடைய பெயர்களை இந்த பத்திரிகையில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மறந்து விடாமல் குறித்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகள், கோப்பையில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த விடயங்களை அதாவது மிக முக்கியமான குறிப்புகள் இதெல்லாம். இந்த முக்கியமான குறிப்புகளை பாயிண்ட்ஸாக நீங்கள் எழுதுகின்ற பொழுது உங்களுக்கு அதிகமான புள்ளிகள் பெறக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக அமையும். ஆக இவ்வாறான விடயங்களை நீங்கள் விட்டு விட்டு எழுதக்கூடாது. வெறுமனே அதாவது ஏதோ நினைத்தோம் என்று சில விடயங்களை அப்படி எழுதி வைத்து விட்டு போக முடியாது. நீங்கள் திட்டவட்டமாக குறிப்புகளை மேற்கோள் காட்டி உதாரணங்கள் காட்டி விளக்கமாக எழுத வேண்டும். அப்படி எழுதுகின்ற பொழுதுதான் உங்களுக்கு அந்த முழுமையான புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஆகவே தேசோபகாரி, பாலிய நேசன், நட்போதகம், இப்படி தமிழ் பத்திரிகை, சுவிசேஷ பிரபல விளக்கம் போன்ற பத்திரிகைகளை என்ன செய்ய வேண்டும்? தமிழ் உரைநடை வளர்ச்சிக்கு இந்த பத்திரிகை என்ன செய்கின்றது? வெளியிடப்படுகின்றது. ஆகவே இந்த பத்திரிகைகள் வெளியிடுவதன் காரணமாக தமிழ் உரைநடை வளர்ச்சியானது பாரிய வளர்ச்சி பெற்று காணப்படுகின்றது என்ற விடயத்தை நீங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். எந்த வினாவுக்கு? தமிழ் உரைநடை வளர்ச்சியில் ஐரோப்பியரின் பங்களிப்பு பற்றி குறிப்பிடுக என்ற விடயத்தை அந்த வினா வந்தால் இந்த விடயத்தை நீங்கள் கட்டாயமாக எழுத வேண்டும். அடுத்து ஆகவே இந்த செய்யுள் மரபு என்ன செய்கின்றது என்ன கேட்டால், இந்த உரைநடை வருகின்ற பொழுது காலங்காலமாக போற்றி வந்த அந்த செய்யுள் மரபு, இவ்வளவு நாள் போற்றி வந்த அந்த செய்யுள் மரபானது என்ன செய்கின்றது? அப்படியே மருவி செல்கின்றது, அருக தொடங்குகின்றது, அதாவது குறைய தொடங்குகின்றது என்ற விடயத்தை நாங்கள் சொல்ல வேண்டும். செய்யுள் மரபு அருகத் தொடங்க தமிழ் என்ன செய்கின்றது? இலகுவான உரைநடை வளர்ந்தது என்று நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த விடையை நிறைவு செய்ய வேண்டும். இவ்வாறாக ஐரோப்பியருடைய தமிழ் உரைநடை வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றி இருக்கிறார்கள் இந்த ஐரோப்பியர்கள் என்ற விடயத்தை நாங்கள் குறிப்பிட வேண்டும். ஆகவே இவர்கள் கேட்பது என்ன? ஐரோப்பியருடைய வருகையின் காரணமாக தமிழ் உரைநடை வளர்ச்சி இவ்வாறு வளர்ச்சி பெற்றது என்ற விடயத்தை தான் கேட்கிறார்கள். அப்படி கேட்கின்ற பொழுது அந்த ஐரோப்பியர்கள் யார் என்ற விடயத்தை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? குறிப்பிலே சுட்டிக்காட்டி அவர்களுடைய பங்களிப்பை எழுத வேண்டும். மறந்து விடாதீர்கள், சீகன் பால்கு ஐயர், கால்டுவெல் ஐயர், வீரமாமுனிவர் போன்றோருடைய அந்த இலக்கிய பணியையும் குறிப்பிட்டு அதற்கு அடுத்ததாக இந்த அச்சு இயந்திரம், சமய பிரசார நடவடிக்கைகள் போன்ற விடயங்கள் உரைநடை வளர்ச்சிக்கு எவ்வாறு பங்களிப்பு செய்தது என்ற விடயத்தையும் நீங்கள் குறிப்பிட வேண்டும். அது மட்டுமல்லாமல் மிக முக்கியமான விடயம் என்னன்னு கேட்ட பிள்ளைகள், இந்த பத்திரிகை துறை, அதாவது பத்திரிகை துறையினுடைய வளர்ச்சி எவ்வாறு காணப்பட்டது? பத்திரிகை துறை என்பது அதாவது பத்திரிகை செய்யுள் எழுத இயலாது. பத்திரிகை என்னத்தில் எழுதணும்? உரைநடையில் எழுதணும்.
ஆகவே பத்திரிகை வளர்கின்றது என்றால் உரைநடை வளர்ச்சி பெற்றிருக்கிறது. ஐரோப்பிய காலத்திலே உரைநடை வளர்ச்சி பெற்றிருக்கிறது. அந்த உரைநடை வளர்ச்சிக்கு பங்காற்றி இருக்கின்றது இந்த பத்திரிகையினுடைய வளர்ச்சி. ஆகவே தேசோபகாரி, பாலிய நேசன், தமிழ் பத்திரிகை, சுவிசேஷ பிரபல விளக்கம், நட்போதகம் போன்ற பத்திரிகைகளை நீங்கள் என்ன செய்யணும்? சும்மா பத்திரிகை துறையானது வளர்ச்சி கண்டது என்று எழுத முடியாது தானே. பத்திரிகை துறையானது இந்த காலத்தில் வளர்ச்சி கண்டது, உரைநடை விருத்தி பெற்றது, ஐரோப்பியர் காலத்திலே உரைநடை பாரிய பங்களிப்பை பெற்றது என்றெல்லாம் எழுதி வைக்க முடியாது. அதற்கு மிக முக்கியமாக இந்த உதாரணங்களை, மேற்கோள்களை, ஆதாரங்களை காட்டி எழுத வேண்டும். அதுதானே விடை எழுதுவது. விடை குறிப்புகள் ஆதாரங்களோடு எழுத வேண்டும். அப்படி உதாரணங்கள் ஆதாரங்களோடு எழுதுகின்ற பொழுது முழுமையான புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே எனது அன்புக்குரிய மாணவர்களே, இந்த வினா தமிழ் உரைநடை வளர்ச்சியில் ஐரோப்பியரின் பங்களிப்பு பற்றி குறிப்பிடுக என்று ஒரு வினா வந்தால், இந்த முறை உங்களுக்கு வந்தால், நீங்கள் என்ன செய்யலாம்? பயம் இல்லாமல் இந்த பகுதியை நீங்கள் தொடரலாம். இங்கே யாவும் தமிழில் பங்கிருந்திருக்கின்ற இந்த காணொலியில் பங்கிருந்திருக்கின்ற இந்த விடயங்களை, விடை குறிப்புகளை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கொப்பியில் எழுதி மீண்டும் ஒரு முறை என்ன செய்யுங்கள்? அதாவது படித்து கொண்டு தெளிவுபடுத்தி கொண்டு சும்மா அப்படியே நீங்கள் வச்சுக்கொள்ளலாம். பாருங்கள், இந்த வீரமாமுனிவரையும் வச்சுக்கொள்ளுங்க. சீகன் பால்கு ஐயர், கால்டுவெல் ஐயர், அடுத்து அச்சு இயந்திரம், அடுத்து சமய பிரசார நடவடிக்கை, இந்த பத்திரிகை துறை, இந்த பத்திரிகையினுடைய பெயர்கள், இதை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்யலாம்? அதாவது முழுமையாக இந்த விடையை நீங்கள் எழுதக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது. எனது அன்புக்குரிய மாணவர்களே, தமிழ் பரீட்சை அதாவது நெருங்கிவிட்டது என்று நான் நினைக்கின்றேன். அந்த பரீட்சைக்கான நாள் நெருங்கி கொண்டே வருகின்றது. இன்னும் சில நாட்களை எஞ்சி இருக்கின்றது. உங்களுக்காக தொடர்ச்சியாக நான் எதிர்பார்க்க அடங்கிய அந்த வினாக்கள், அதற்குரிய விடை குறிப்புகள், விளக்கங்கள் போன்றவற்றை நான் தர இருக்கின்றேன் எனது அன்புக்குரிய மாணவர்களுக்கு. ஆகவே ஒன்றும் யோசிக்க தேவையில்லை பிள்ளைகள், உங்களுக்கு நிச்சயமாக நல்ல ரிசல்ட்ஸ் வரும். மற்றொரு காணொளியில் நான் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.